அடமானம் வைத்த காரை மீட்பதற்காக கள்ள நோட்டுகளை வழங்கிய நபரை சென்னையில் காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை திருமங்கலம் பீமா நகரில் வசித்து வரும் பைனான்சியர் பாலசுப்ரமணியத்திடம் திருநின்றவூரை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் தனது காரை அடமானம் வைத்து 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். பின்னர் வட்டியுடன் சேர்த்து 2,10,000 ரூபாய் வழங்கிவிட்டு காரை மீட்டுள்ளார். ஆனால் இந்த நோட்டுகளில் பெரும்பாலானவை கள்ள நோட்டுகள் என்பது பின்னர் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பைனான்சியர் அளித்த புகாரின் பேரில் திருமங்கலம் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடினர். இதில் ராஜேஷை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். பார்ப்பதற்கு அம்மா போல் இருப்பதாக கூறி பாசத்தை காட்டி மூதாட்டியின் கவனத்தை திசை திருப்பி நகைகளை பறித்து சென்ற பரிதாப சம்பவம் சென்னையில் நடந்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டை வன்னியபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் வசித்து வருபவர் ஜானகி. 60 வயதான இவர் அருகில் உள்ள சீத்தம்மாள் தெருவில் உள்ள அலுவலகத்தில் சுத்தம் செய்யும் வேலை செய்து வருகிறார். வழக்கம் போல் வேலைக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது பின்தொடர்ந்து வந்த நபர் திடீரென மூதாட்டியை கட்டி அணைத்து தன்னுடைய அம்மாவை போல இருப்பதாக கூறி பாசமழை பொழிந்துள்ளார். பார்ப்பதற்கு சாமி போல் இருப்பதாக கூறி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிய அந்த நபர் மூதாட்டி அணிந்திருந்த நகை தனது அம்மா அணிந்திருக்கும் நகை போல இருப்பதாகவும் அந்த நகையை தருமாறும் கேட்டுள்ளார். அதற்கு பதிலாக தான் வைத்திருக்கும் அதிகளவிலான நகையை தருவதாக ஆசை வார்த்தை கூறி மூதாட்டியை ஏமாற்றியிருக்கிறார். இதை உண்மையென நம்பிய மூதாட்டி ஜானகி தான் அணிந்திருந்த செயின், மோதிரம், கம்மல், மூக்குத்தி உட்பட 6 சவரன் நகைகளை கொடுத்திருக்கிறார். அம்மா இது யாரா நம்மள அம்மான்னு கூப்பிட்றான் அப்படி தெரியாத அப்படின்ட்டு நான் எங்கள் அம்மா இருந்தேன். திருப்பி வந்து மடக்கி கையை பிடிச்சி இப்படி இட்டுன்னு போய் உட்கார வச்சான். அங்கே ஒரு இதில் படிக்கட்டில் உட்கார வச்சுட்டான். படிக்கட்டில் உட்கார வச்சா நான் போய் இது மேலே ஏறினான் வந்தான். இங்கே உட்காருங்க 5 நிமிஷம் உட்காருங்க 5 நிமிஷம் உட்காருங்கன்ட்டு மேலே போனான். அப்போ திருப்பி வந்தான். இங்கே உட்காருங்க, நீங்கள் கேமரா எடுக்கணும், இதெல்லாம் கைட்டுங்க, அப்போ தான் நல்ல கேமராவில் உய்வேன் அப்படின்னு ஏமாற்றிட்டான். சாமி ஏமாற்றிட்டான். ஒன்றுமே தெரியல. ஆனால் தலையில் மட்டும் கையை வச்சான், கட்டி பிடிச்சான். ஏன்டா என்னை கட்டி பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியும் வேற கையை வச்சுட்டான். ஒன்றும் தெரியலையே, எனக்கு ஒன்றும் தெரியலன்னு நான் அப்படியே உட்காந்த பாரு, நகையெல்லாம் கொடுத்து அப்படியே உட்காந்து ஏந்திருக்கு. சாதுரியமாக நகையை வாங்கிக் கொண்ட அந்த நபர் மீண்டும் தனது வசீகர பேச்சால் மூதாட்டியிடமிருந்து செல்போன் மற்றும் 40 ரூபாய் பணத்தையும் பறித்திருக்கிறார். பின்னர் பால் வாங்கி தருவதாக கூறிவிட்டு சென்ற அந்த நபர் நீண்ட நேரமாகியும் வராததால் தாம் ஏமாந்து விட்டோம் என்பதை உணர்ந்த மூதாட்டி ஜானகி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடித்த கொள்ளையனின் காட்சிகள் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகளை கொண்டு தப்பியோடிய கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். வயது முதிர்ந்த காலத்திலும் வேலைக்கு சென்று பிழைப்பு நடத்தி வரும் மூதாட்டி ஜானகி கொள்ளையனிடம் நகையை பறிகொடுத்துவிட்டு தவித்து வருவது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய்கண்ணனுடன் செய்தியாளர் கோகுல். நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள 2.0 திரைப்படம் நவம்பர் 29ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கார்த்தி சுப்புராஜ் இயக்கும் திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பிற்காக நடிகர் ரஜினிகாந்த் கடந்த 1 மாதமாக டார்ஜிலிங்கில் தங்கியிருந்தார். படப்பிடிப்பின் ஒரு பகுதி நிறைவடைந்த நிலையில் கட்சிப் பணிகளை மேற்கொள்வதற்காக நடிகர் ரஜினிகாந்த் நேற்று இரவு சென்னை திரும்பினார். முன்னதாக மேற்கு வங்கத்தில் உள்ள ராமகிருஷ்ணா மடத்திற்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் மடத்தின் குருக்களை சந்தித்து ஆசி பெற்றார். சென்னையில் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் நியமனம், நிர்வாகிகளுடன் ஆலோசனை போன்ற பணிகளில் ரஜினிகாந்த் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஷங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள 2.0 திரைப்படம் நவம்பர் 29ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை இயக்குநர் ஷங்கர் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். லைகா புரொடக்ஷன் தயாரிக்கும் 2.0 திரைப்படத்தில் நடிகர் அக்ஷய் குமார், எமி ஜாக்சன் ஆகியோர் நடித்துள்ளனர். சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ள 14 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களுக்கு வரி விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. அறிவுசார் சொத்துரிமையை சீனா திருடி வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார்.
இதனையடுத்து சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்து வருகிறது. இதன்படி முதல் கட்டமாக 3,50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மீது கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதில் 23,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களுக்கு வரி விதிப்பு ஏற்கனவே அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் புதியதாக 14 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இறக்குமதி பொருட்கள் மீது வரி விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதில் கடல், உணவுகள், பழங்கள், காய்கறிகள், நூலிழை, மழைக்கோட்டுகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு 10% வரி விதிப்பு அமல்படுத்தப்பட உள்ளது.